இன்னும் 3 மாசத்துல வேற ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 வாட்டி டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐஎஸ்எல் நடந்துட்டு இருக்கு. இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால்லையும் சென்னை எஃப்சி 2 வாட்டி டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கேம், நம்ம ஸ்டேட்டோட கேம், நம்ம கிட்ட இருந்து போன கேம் கபடி. ப்ரோ கபடியில் நம்ம இத்தனை சீசன் விளையாடியும் ஒரே ஒரு வாட்டி தான் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிருக்கோம். இன்னும் ஒரு வாட்டி கூட டைட்டில் வின் பண்ணலை. அதுவும் இந்த சீசன் ரொம்பவே மோசமாக விளையாடிட்டு இருக்கோம். டேபிளில் 11th பொசிஷனில் இருக்கோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களா? நீங்கள் என்ன இந்த பக்கம்? எதுவும் இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அட போப்பா, நீ பாட்டுன்னு ஈஸியாக சொல்கிற ஃபீல் பண்ணாதேன்னு. உனக்கு எங்கள் நிலமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் கஷ்டம் என்னன்ட்டு. இருந்ததுனால தான், இப்போது அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ தோத்துட்டோம் சொல்கிறீங்க. 10 சீசனாக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் 16 சீசனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போவும் ட்ராஃபி வரல. 3 வாட்டி ஃபைனல்ஸ் போயிட்டோம். அப்போவும் ட்ராஃபி வரல. நாங்கள் வெயிட் பண்ணல, எங்கள் லாயலான ஃபேன்ஸ் வெயிட் பண்ணல. வெயிட் பண்ணுங்கள், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். சாரிப்பா, தெரியாமல் சொல்லிட்டோம். இவ்வளோ கஷ்டத்தையே இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. நானும் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், சாரி. நம்மளால் இப்போ முடிஞ்சதெல்லாம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படியே ஏதாவது நடக்குதான்ட்டு பார்ப்போம். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். ஒரு பக்கம் உங்களை பார்த்தா பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களை நினச்சா எங்களுக்கே பெருமையாக இருக்குது. ஐபிஎல்ல 5 வாட்டி ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். ஐஎஸ்எல்ல 1 வாட்டி ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். ப்ரோ கபடிலையும் 1 வாட்டி ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு டைலாக் ஞாபகம் வருது, சொல்லட்டா? ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா.